வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ராகுல் திரிபாட்டி தீபக் கூட பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவேசத்தில் இருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஸ்டேட் வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ராகுல் திரிபாட்டி தீபக் கூட இவங்க ரெண்டு பிளேயரும் ஏன் வந்து அந்த பிளேயிங் லெவல்ல இருக்கக்கூடாது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இதுவரையும் ரெண்டு பிளேயர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் 3 மேட்ச் ஆடிட்டாங்க. அதில் தீபக் கூட 2 மேட்ச் வந்து ஆடி கேச்சஸ் நிறைய ட்ராப் பண்ணி அண்ட் அதை தாண்டி ஒரு கேம் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஒரு இன்டென்ட் இல்லாமல் ஆடின மாதிரி தெரியுது. ராகுல் திரிபாட்டி ஒரு பிளானே இல்லாமல் வந்து இறங்கி ஒரு ப்ராப்பரான ஒரு இதில் இல்லாத மாதிரி இது தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேவோட பேட்டர்ன் எப்பயுமே எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அந்த ஒன் டவுன் ஸ்லாட்டில் பயங்கரமான ஒரு பிளேயர் வந்து வச்சிருவாங்க. அது வந்து நமக்கு ஒரு சின்ன தலை ரைனா இருந்தவரையுமே ப்ராப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ரம்பட்டி ராய்டு இருந்தவரையும் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அம்பட்டி ராய்டுமே வந்து இவங்க ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆகும்போது ராபின் உட்டாப்பாவை திருப்பி கொண்டு வந்தாங்க. நல்லா அவரோட ஃபார்மை வந்து தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி அந்த ஃபார்மை வந்து உள்ளே கொண்டு வந்து பயங்கரமாக ரிப்பேர் பண்ணி தான் அவரையும் வந்து கொண்டு வந்தாங்க. திருப்பி வந்து அஜின்கே ரஹானேவும் வந்து ஃபார்ம் அவுட்டில் இருக்கும்போது திருப்பி அவரை வந்து ப்ராப்பராக அந்த ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர வச்சு திருப்பி அவர் அந்த இது வந்து பண்ணாங்க. இப்போ அதே தான் ராகுல் திரிபாட்டிக்கிட்டே வந்து ஒரு பெரிய ஹோப்பாக வச்சு அதை வந்து பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எங்கே அது கிளிக் ஆகாமல் போச்சு அப்படின்னா, எப்பயுமே சிஎஸ்கே ஏதாவது ஒரு பிளேயரை தான் வந்து அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக கொண்டு வந்து அவங்கள வந்து நம்பிக்கை கொடுத்து அந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த தடவை 2 பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து பிளேயிங்கில் இடம் கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து அட் அ டைம் பண்ணது தான் வந்து பெரிய தப்பு. உங்களுக்கு எய்தர் தீபக் கூட இல்லை ராகுல் திரிபாட்டி இவங்க 2 பிளேயரில் யாராவது ஒருத்தர் வந்து வந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் 2 பேருமே வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தது கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற டீம் பிளேயர்ஸுக்கு வந்து பயங்கரமான ப்ரெஷர். இப்போ உங்களுக்கு டாப் 6 தான் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னும் போது அந்த டாப் 6ல் இந்த 2 விக்கெட் ஏர்லியானாவே போகும்போது உங்களுக்கு பயங்கரமாக ஒரு ஸ்ட்ரகிள் வந்து இருக்கும். ப்ரெஷர் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். அண்ட் அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஏர்லியர் விக்கெட் விழுந்துடுச்சு அப்படின்னா ஆப்வியஸாக மற்ற 3 பேர் காலி. அவங்க மேலே ஃபுல் ப்ரெஷர் வந்து விழுந்துடும். கேமை வந்து முடிக்க முடியாது. அதுதான் ராகுல் திரிபாட்டி வந்து ஆரம்பத்தில் ஓப்பனிங் நல்லா பண்ணணும் அப்படின்னு. பட் ராகுல் திரிபாட்டியை பொறுத்தவரை என்னன்னா, அவர் ரீசெண்டாக ப்ராக்டிஸ் செஷன் பார்த்த கமெண்டேட்டர்ஸுமே சரி, நிறைய பேர் சரி, நம்ம ராகுல் திரிபாட்டியை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே ப்ராக்டிஸ் செஷனில் பயங்கரமாக பால்ஸ் வந்து ஹிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லிட்டராக வர எல்லாத்தையுமே வந்து பவுண்டரி அடிச்சே ஆகணுன்ற இன்டென்ட்டில் தான் ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் மேட்ச்சில் கிளிக் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், அவரால் நல்ல மேட்சஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓப்பனிங் பண்ணியிருக்காரு அண்ட் உங்களுக்கு வந்து ஒன் டவுன்லேயும் இருந்திருக்காரு அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் ராகுல் திரிபாட்டி கிட்ட ஸ்டப்ஸ் இருக்குது. பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா பிளேயர்ஸும் ஒரே மாதிரி கிடையாது. அந்த ஒரே கன்சிஸ்டன்சின்றது இருக்காது. ஒரு 4 கேம் கொடுங்க, 4 கேமில் விக்கெட் விழட்டும், ஃபெயில் ஆகட்டும், பட் ஆனால் திருப்பி வந்து வந்துடுவார். இது ராகுல் திரிபாட்டி எப்பயுமே வந்து அந்த மாதிரி தான். உங்களுக்கு திடீர்னு கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் அவரை ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் தீபக் கூடாவுடைய ஐபிஎல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 இயர்ஸ் சுத்தமாக ஒரு ஃபார்ம்லே கிடையாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய இன்டென்ட் வந்து அவர் மேட்சஸில் வந்து கொடுக்கல. ரீசெண்டாக வந்த ஒரு சில சின்ன சின்ன மேட்சஸ்லையும் ஒழுங்காக பண்ணலைன்னும் போது அவரை நீங்கள் வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வந்தது கொஞ்சம் ரிஸ்க்கு. இப்போ வந்து விஜய் சங்கரை கொண்டு வந்திருக்காங்க. அது ஒரு நல்ல மூவ் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி சாம் கரனும் இருந்தாங்க, தீபக் கூடாவும் இருந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மேலே ராகுல் திரிபாட்டி இருந்தாங்க அப்படின்னும் போது இவங்க 3 பேருமே வந்து சரியாக வந்து கிளிக் ஆகலை. அதனால் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச்சில் எப்படியோ வின் பண்ணி செகண்ட் மேட்ச்சில் வந்து தோத்துட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஓவர் டன் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஓவர் டன்னால் பவுண்ட்ரிஸ் வந்து கிளியர் பண்ண முடியுது. பட் ஸ்டில் அவருக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னும் போது எஸ், உங்களுக்கு வந்து அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து விஜய் சங்கரை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து குரூம் பண்ணியே ஆகணும். நேற்று ஒரு மேட்ச் ஆடினாரு, 6 ரன் கொடுத்தாரு, ஓகே ஃபைன். அது வந்து நம்ம டக்குன்னு வந்து ஒரு பிளேயரை வந்து இது வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. பட் ஆனால் அவர்கிட்ட ஒரு இன்டென்ட் தெரிஞ்சுது. அவர் சும்மா பாலை ரொட்டேட்லாம் பண்ண ட்ரை பண்ணல. ஓகேவா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சிடுறேன், இதுக்கப்புறம் நடக்கிறது பார்த்துக்கலான்னு அந்த ஒரு கேமில் ஒரு இம்ப்ரெசிவாக ஒரு விஷயம் பண்ணது தெரிஞ்சுது. ஆனால் தீபக் கூடாட்ட அந்த ஒரு விஷயம் தெரியல, எங்கேயோ கான்ஃபிடென்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி வந்து தோணுது. ஆனால் விஜய் சங்கர் நேற்று மேட்ச் ஆடினாரு, 2 கேட்ச் வந்து பிடிச்சாரு. அவர் அந்த ஃபீல்டிங்லாம் பார்க்கும்போது அந்த பால்ஸை தடுத்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஓகே, நம்ம ஒரு பிளேயரை வந்து பேட்டராக மட்டும் பார்க்காம, ஒரு பவுலராக மட்டும் பார்க்காம, ஒரு நல்ல ஃபீல்டராகவும் பார்க்கணும். ஃபீல்டராக பார்க்கும்போது விஜய் சங்கர் நேற்று மேட்ச் சூப்பராக பண்ணார்.
அண்ட் இன்னும் 2 மேட்ச் கொடுத்தீங்கன்னா விஜய் சங்கருமே வந்து நல்லா ஒரு ப்ரூவ் பண்ணிட்டு போவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று பிடிச்ச கேட்சஸ் எல்லாம் வந்து என்ன நீங்கள் பிளேயிங் லெவலில் எடுக்கல இப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன், நான் என்னால் என்ன பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஆப்பர்ச்சுனிட்டி நேற்று கிடைக்கும்போது. ஸோ அங்கே நீங்கள் வந்து விஜய் சங்கர் வந்து ட்ரை பண்ணது ஒரு நல்ல மூவ். அண்ட் இது தாண்டி நீங்கள் எம்எஸ் தோனியை வந்து கடைசி ஒரு 2 ஓவரில் யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு 17வது ஓவர் எல்லாரும் 15 16 சொல்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒரு 17வது ஓவர் நீங்கள் கொண்டு வந்தாலுமே கொஞ்சம் அந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 12-18 பால்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்டென்ட் வந்து தெரியும், மேட்ச் வந்து நல்லா கொண்டு போக முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஜடேஜாவையும் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வாங்க. பவர் பிளேயில் ஏதாச்சும் விக்கெட் விழுந்துடுச்சு, ஏர்லியர் விக்கெட் விழுந்துச்சுன்னா நீங்கள் அஸ்வினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாமே தாராளமாக. விக்கெட்டு போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அஸ்வின் வந்து கடைசியாக வந்து ஒரு ஃபினிஷரெல்லாம் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஃபினிஷராக மேட்ச் வந்து பயங்கரமாக ஜெயிச்சு கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஆல்ரெடி ஓவர் டென் ஆடினா ஓவர் 10 இருக்காரு, எம்எஸ் தோனி இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு அப்படின்னும் போது உங்களுக்கு ஓகே, அங்கே உங்களுக்கு 4-6க்கு தேவையே கிடையாது. ஆனால் பவர் பிளேயில் விக்கெட் வந்தால் தயவு செஞ்சு அஸ்வினை உள்ளே கொண்டு வாங்க. அஸ்வினை உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவர்னால வந்து அந்த பவர் பிளேலேருந்து ஈஸியாக பவுண்டரிஸ் 6 அடிக்க முடியும். ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏர்லியான விக்கெட்ஸ் வந்துச்சுன்னா அஸ்வின் உள்ளே கொண்டு வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க. சஞ்சு அதை நல்லா பண்ணார் அவரோட கேப்டன்சியில். ஆனால் இங்கே நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை ப்ராப்பராக பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வரோன்னு தோணுது. நேற்று ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து விக்கெட் எடுத்ததில்லை அப்படின்னும் போது நல்லா அடிச்சிருக்காருன்னு போது அந்த ஒரு ரிஸ்க் எடுத்தார் ருத்ராஜ் கெய்க்வாட். நான் இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் ரன்ஸ் போது அப்படின்னாலும் நிறைய ரன்ஸ் வந்து அஸ்வின் வந்து கொடுத்துட்டாரோன்னு தோணுது. மேபி உங்களுக்கு நிதிஷ் ராணாவோட விக்கெட் வந்து விழாமல் ஓரளவுக்கு ரன்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேட்ச் நேற்று பெருசாக போயிருக்காது. அந்த ஒரு 6 ரன்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். மேபி நீங்கள் அஸ்வினை வந்து பவர் பிளேயில் வந்து பேட்டிங் ஆட விட்டுருந்தீங்கன்னா கூட அங்கே ஒரு 4 ரன் 5 ரன் அப்படி இப்படின்னு போனாலும் ரன்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக அதை வந்து ஒர்க் பண்ணிடுவாங்க, பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் எம்எஸ் தோனி ஒரு ஃபினிஷராக பார்க்குறத தாண்டி ஒரு மிடில் ஆர்டரில் இருந்தே அவர் வந்து அந்த ஃபினிஷிங்க்கு வந்தார்னா இன்னும் ஸ்ட்ராங். உங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு 4 பாலில் ஒரு 2 6 3 6 அடிக்கிற எம்எஸ் தோனியை விட உங்களுக்கு மிடில் ஆர்டரில் வர எம்எஸ் தோனி உங்களுக்கு கடைசி ஒரே ஒரு 10 6 அடித்தார்னா அதுதாங்க உங்களுக்கு டீம் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருந்தக்கான ஒரு இது. அண்ட் ரெண்டாவது அவருக்குமே அடுத்தடுத்த மேட்சஸில் வந்து நல்லா ஆடணுன்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து செட் ஆகிடும். பட் ஸ்டில் என்ன விஷயமா இருக்குன்னா எம்எஸ் தோனினால் வந்து அவருக்கு ஏஜ் ஆகுது இல்லையா, நடுவில் ஓட முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு கப் அடிச்சுட்டா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருவாரு. வெளியில் தான் வந்து இந்த மாதிரி நான் இன்னும் வீல் சேரில் இருக்க வரையும் அந்த ஆடு அப்படிலாம் சொல்கிறாரே தாண்டி அடுத்த கப் அடிச்சுட்டா தாராளமாக போயிடுவார். ஏன் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அவரால் ரன்ஸ் ஓடுறாருங்க, இல்லைன்னா சொல்லலை. பட் நீங்கள் ஒரு 43 வயசு மனுஷனை வந்து நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட ஐபிஎல்லில் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் ஓட முடியாது. எஸ், மஹிபாய் ஃபிட்டாக தான் இருக்கார், அவரால் 6 அடிக்க முடியுது, 4 அடிக்க முடியுது, ஸ்டம்பிங்லாம் பயங்கரமாக பண்ண முடியுது. ஆனால் உங்களுக்கு மேட்ச்சில் இன்பிட்வீனில் ஒரு மிடில் ஆர்டர்ஸில் வந்து அவர் ஓடி வரணும்னா அது முடியல. அதனால தான் அவர் கடைசி ஓவருக்கு வந்து வராரு. ஏன்னா உங்களுக்கு நடுவில் வந்து அவரால் ஓட முடியல, வெறும் 6 மட்டும் அடிக்கிற மாதிரி இருந்து விக்கெட்டும் போயிடுச்சுன்னா காலி. அதெல்லாம் பயங்கரமான பிளானிங் தான் சிஎஸ்கே டீம். அவரை வச்சு என்ன பண்ண முடியும், அவரோட ரோல் என்னன்றதை சூப்பராக சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் மிடில் ஆர்டரை நீங்கள் லைட்டாக ஸ்ட்ராங் பண்ணணும். மேபி நீங்கள் வந்து ஒரு சாம் கரனை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா சாம் கரன்ட்டை நீங்கள் வெறும் பேட்டராக இருங்க, பவுலிங் கூட நீங்கள் பெருசாக பண்ண தேவையில்லை. பரவாயில்ல, ஒரு ஓவர் நீங்கள் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த ஒரு ஓவர் போட்டு கொடுத்துட்டு போனால் போதும். ஆனால் பேட்டிங்கில் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எக்ஸ்ட்ரீம் என்னமோ அதை காமிங்க, ஒவ்வொரு பாலையும் ஹிட் பண்ணுங்கள், லிட்டரலாக வந்து 6-4 அடித்து கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சாம் காரனுமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டரில் ஒரு வெப்பனாக வந்து இருக்கலாம். பொறுத்து இருந்து பார்ப்போம் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.